இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ரத்தம் சிந்தப்பட்டது. ஆபேலை கொன்ன உடனே பூமி ரத்தத்தை குடித்த உடனே ஆவியானவர் தோன்றிட்டார். அதாவது தேவன் தோன்றிட்டார். அது ஒரு நீதி, தேவனுடைய நீதி. பூமியில் ரத்தம் சிந்தினாலே உடனே ஒரு ஆவி இறங்கிடும். இந்த இடத்துல தேவன் இறங்கிட்டார் பாருங்க. ஸோ நம்பர் 1. அப்படின்னா நம்ம பலி செலுத்துகிறாங்கள்ல, பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தும் போது என்னது, ஆடு வெட்டுறாங்க, மாடு வெட்டுறாங்க. அப்படின்னா ரத்தம் சிந்தப்பட்டோன்னு உடனே ஆவியானது இறங்கிடுது. ஏங்க நீங்கள் இந்த புறஜாதியில் போய் பார்த்தீங்கன்னாலே இந்த பில்லி சுனிலாம் வைக்கிறவங்களாம் முதல்ல என்ன பண்ணுவாங்க, கோழி வெட்டுவாங்க. ஏன்னா ரத்தம் சிந்தப்பட இடத்துல நமக்கு ஆவி இறங்கிடும். அது நல்ல ஆவியோ கெட்ட ஆவியோ, அது என்னது, ஆவிக்குரிய நீதி. ரத்தம் எங்கே சிந்தப்படுதோ அங்கே தான். அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் யோசித்து பார்க்கணும். என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதே கல்வாரியில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூமியில் சிந்தப்பட்டதே. அப்போ அங்கே ஏதோ ஒரு ஆவி இறங்கி இருக்கணுமே அப்படி நீங்கள் யோசிச்சீங்கன்னா கரெக்ட். அப்போதான் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அதான் பெந்தெகோஸ்து திருவிழா. பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு பாருங்க. சரியா அழகா இறங்கி உள்ள இறங்கி அப்போஸ்தலர் மேல இறங்க. ஏன்னா அங்க என்ன லீகல் என்டிட்டி, தமிழ்ல எனக்கு அதுக்கு மொழிபெயர்ப்பு தெரியல. லீகலா நியாயமா ஒரு விஷயம் நடந்திருக்கணும். என்னது, ரத்தம் இறங்கி இருக்கணும். ஏதோ சாதாரணமான ரத்தம் இல்லைங்க. ஆட்டுக்குட்டி ரத்தம், கோழி ரத்தம், மாடு ரத்தம் இல்லைங்க. இங்க தேவ ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதுனால தான் ஹையஸ்ட் லெவல் பரிசுத்த ஆவியானவரே இறங்கிட்டாரு. அதுதான் ரெக்குவயர்மெண்ட். என்ன, அதுதான் தேவைப்பட்டிருந்தது. பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு வர்றதுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவைப்பட்டது. ஏன்னா த பெஸ்ட் பிளட், அருமையான ரத்தம், சுத்தமான ரத்தம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன ரத்தம். இந்த மாதிரி ஒரு ரத்தம் கிடைக்கவே கிடைக்காது. அதில் இந்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு ரத்தமும் இதுக்கு ஈடு இணையாகாது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்ட உடனே பரலோகத்துக்கு தேவையான காரியம் நடந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் நான் இறங்குறேன்னு இறங்கிட்டேன். எஸ், நமக்கு யோவான் புஸ்தகம் 14, 15, 16 நீங்கள் படிச்சீங்கன்னா இயேசு சொல்றார், நான் உங்களுக்கு துணையான அனுப்புவேன். ஏன்னா அவரோட வாக்கு தத்தம். ஆனால் அதுக்கு லீகல் ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா, பிளட் சிந்தப்படணும். அதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்ட உடனே 50வது நாள் உள்ள இறங்குறாரு பாருங்க. காட் பிளஸ் யூ.